படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இது. ஸோ வந்து ஏகப்பட்ட நிறைய படங்கள் குடும்ப படங்கள்லாம் வந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க. குடும்ப பிரச்சனையிலே ஒரு வித்தியாசமாக ஒரு காட்டிக்கிறான்னு வச்சுங்களேன். சண்டை போடுவாங்க, பிரிஞ்சு போவாங்க. ஸோ இதுதான், ஆனால் ஒன்றா சேர்ந்துருவாங்க, இதுதான் கதை. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து நித்யா மேனன் 2 பேரும் வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படத்தில். செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா யோகி பாபு சாரோட காமெடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல் சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லாம் காமெடி. ஆமாம் சரியாக பண்ணல, இதெல்லாம் சாவ வச்சிருந்தாப்புல இப்போ தான் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஃபேமிலி ட்ராமா பண்ணுறது. அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட நிறைய பாட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காமல் தேட்டரில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. நல்லா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து தாராளமாக பார்க்கலாம். நல்ல படம் இல்லைங்க, ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசாக சொல்கிற அளவுக்கு ஓவன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. இது வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரச்சனை. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ரகுடாக இருப்பார். நீங்கள் வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் ரகுடாக இருக்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனில் ட்ராவல் ஆகுது. பெருசாக வந்து ஒரு த்ரில்லரு, க்ரைமு அப்படிலாம் இருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, ரெண்டுமே ரவுடி ஃபேமிலியாக சாதாரணமாக ஃபேமிலியாக, அவங்க எப்படி பிரிஞ்சு போகிறாங்க, திருப்பி எப்படி சேர்றாங்க அப்படின்றத வந்து பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒன் டைம் வாட்சபிள். பெருசாக இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லணுன்றதும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ என்னடா சொல்லுறதுனே தெரியாத மாதிரி தான் ஆடியன்ஸை வெளியில் அனுப்புகிறாங்க. இப்போ நானே கூட என்னடா சொல்லுறதுன்னு தெரியாமல் தான் வந்திருக்கேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு பாட்டு நல்லா போட்டிருக்காரு. அதை இவங்க வச்ச இடமும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி யோகி பாபு காமெடி ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்மளை சாவடிச்சிட்டாங்க. இதே காம்போ தான் இந்த படத்தில் வந்து இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு சார் வந்து காமெடி வந்து க்ளீனாக பிச் ஆகியிருக்கு. ஒரு யதார்த்தமாக இருக்குது. தனியாக போட்டு அதை காமெடி ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் படத்தில் மிக்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வரனால நல்லா தாராளமாக வந்து பார்க்கலாம். உண்மையாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக கொண்டாடலாம். ஒரு குடும்பம், குழந்தை குட்டியோட எல்லாருமே வந்து பார்க்கணும்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி படம் இந்த குழந்தை குட்டியை தூக்கின்னு வரணும். ஆமாம், ஏன்னா அவ்வளோ வல்கராக எடுத்துடுறாங்க. ஒன்று வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, இல்லை யாருன்னா ஓடி போகிறாங்க, இல்லை இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க, அவங்க இவங்கள வச்சுக்கிற கதையாகவே தான் வருது. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பர் ஒர்க். ஆனால் குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த மொட்டை அடிக்காமல் விட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாதி மண்டியோட தான் இருக்குது குழந்தை. நல்லா இருக்காங்க. கடைசியில் அடிச்சிருவாங்க. அப்போ வந்து இவங்க வெளில போயிட்டான். கடைசியில் அடிச்சிடுறாங்க. ஓகேங்க, பெருசாக ஒன்று நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணி வரலங்க. இந்த படம் வந்து அப்படியே தாஜ் கூட்டு தஞ்சாவூர் மாதிரி இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கணும் தான். அந்த அளவை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆடியன்ஸ் ஆகிடுங்க. சொல்கிறேன், நல்லா ஒர்க் அவுட். 2 பேரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி சண்டை போடாம அந்த அளவுக்கு இருக்கு. அவங்க நல்லா போட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி சார் ஆக்டிங்லாம் நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பராக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தமிழ்